மாயா, கதிருக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. முட்டி மோதி இப்பதான் இந்த வீட்டுக்கே நாங்க அட்வான்ஸ் கொடுத்திருக்கோம். எங்களுக்கு அப்பாவுக்கு செய்யணும்னு ஆசைதான். ஆனா இப்ப எப்படி முடியும்? அது நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நீ ஏன்டி இப்ப அதுக்கெல்லாம் கவலைப்படுற? நாங்க வாங்கி வைக்கிறோம். அங்க போய் நீங்க போட்டதா சொல்லிக்கோங்க, சரியா? அத்த, அதெல்லாம் நல்லா இருக்காது. மாமா காசுல எப்படி அத்தை நாங்க சீர் பண்றது? அவர்கிட்ட நாங்க நல்லபடியா வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இது அவர் காசுல பண்ணா மாமாவே எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? இந்த தனா பொண்ணு ஏதோ காஃபி போடுறேன்னு கிச்சனுக்கு போயிட்டா. பின்னாடி இவங்க எல்லாரும் வேற போயிட்டாங்க. 4 காஃபி போடுறதுக்கு 40 பேர் போயிருக்காங்க. நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் எப்படி அடுத்தவங்க மனச நோடிக்கிற மாதிரியே பேசுற? ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏன் வாய் அடக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஓ, வாய் அடைச்சிட்டாலும் பேசாம இருந்துருவ. ஆமாமா, கதிர் சொல்றதும் சரிதான். தம்பிக்கு செய்யணுங்கிற ஆசை நிறைய இருந்தாலும் என்னோட சூழ்நிலை சரியில்லைமா. அதெல்லாம் பாத்துக்கலாம் தானா. நிச்சயமா நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம். டேய், அதுக்கு இல்ல கதிரு. அத்த, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மாமாவுக்கோ உங்களுக்கோ தலை குனிவு வராத மாதிரி நாங்க சீர் கொடுப்போம். போதுமா? டேய், என்னடா? தானா, இப்போ எல்லாரும் காஃபி கொடு. நீங்க போங்க அத்தை, எல்லாம் ஹாலுக்கு போங்க. என்ன உள்ள ஒரு மாநாடே நடந்திருக்கும் போல. ஆமா சித்தி, குட்டி மாநாடு போட்டு நம்ம குடும்பத்துக்கான ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சிருக்கோம். அட, நீ வேற மாயா. அவதான் லூசு மாதிரி வேலை வெட்டி இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானா, நீ வேற அவளுக்கு பதில் வேற சொல்லிக்கிட்டு இருக்க. சும்மா பிரிச்சு பாரு. உட்காரு மாலை. வா. டேய் கதிர், இது என்ன கோல்டா? பின்ன அப்புக்கு போடும்போது என்ன கில்ட்லியா போட முடியும்? அப்படியா? எத்தனை கிராம்? 2 கிராம். 2 கிராமா? இதுவே எப்படியோ ஒரு 35,000 வந்திருக்குமே. இன்னும் தங்க வைக்கிற வேலைக்கு ஆகத்தானே செய்யும். அதுக்காக அவனுக்கு செய்யாம இருக்க முடியுமா சொல்லு? அப்புறம் அப்புக்கு பேண்ட் ஷர்ட் வேற எடுத்திருக்கேன். சைஸ் சரியா இருக்கான்னு பாரு. டேய், இதுக்கெல்லாம் ஏதுடா பணம்? வண்டியோட ஆர்சி புக் அடமான வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்படி பண்ற வேலையே உன்னோட வண்டியை வச்சுதான். அதோட ஆர்சி புக்க வச்சா வேலைக்கு பிரச்சனை வந்துராதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுதானா. நம்ம பணத்தை கட்டி ஆர்சி புக்கை மீட்டு எடுக்கலாம். பாரு, இதை விட்டா நமக்கு வேற வழியும் இல்லை. அதுவும் சரிதான். அப்புறம் எல்லாம் வாங்க போக மிச்ச பணம் இதுல இருக்கு. இந்த பத்திரமா வச்சுக்க. நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பழம், ஸ்வீட்டு, மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போலாம். இந்த புடி. சரி, இன்னைக்கு வேற எந்த கலெக்ஷனும் இல்லையா? இருக்கு, பெரிய பொக்கிஷமே இருக்கு. கதிர், நாம இருக்கிற கஷ்டத்துக்கு 200 ரூபாவை ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. இது யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சா நீயே ஆச்சரியப்படுவ. யாரு? உன் ஃபேவரட் ஹீரோ கொடுத்ததா? ஷூட்டிங் நடக்கிற இடத்துல அவர்கிட்ட வாங்கினியா? இது என்னோட ஃபேவரட் ஹீரோ கொடுத்ததுல உன்னோட ஃபேவரட் ஹீரோ கொடுத்தது. என்னோட ஃபேவரட்டா? என்னடா வளர? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இந்த நோட்டு மாமா கொடுத்தது. மாமா தான் இன்னைக்கு என் கூட சவாரி வந்தாரு. அவர் கொடுத்த பணம் தான் இது. அப்பா கூடயா? அப்பா உன் கூட பைக் டாக்ஸில வந்தாரா? ஆமா, எனக்கு எவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் சரிடா. அவர் கொடுத்த பணத்தை எதுக்கு ஃப்ரேம் போட்டு வச்சிருக்க? இல்லதானா, இது தினம் தினம் பார்க்கும்போது மனசுக்குள்ள எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறி ஜெயிச்சு மாமா முன்னாடி அவருக்கு பிடிச்ச மருமானா போய் நிக்கணும்னு ஒரு உத்வேகம் வரும். அதுக்காக தான் இப்படி ஃப்ரேம் போட்டு. எனக்கு மொட்டை அடிக்க வேணாம்னு நான் தான் சொன்னேன்ல, மொட்டை அடிக்க வேணாம்னு சொல்லுங்களேன். டேய், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, இது சாமி வேண்டுதல். செய்யாம விட்டா சாமி வந்து கண்ணு குத்திடும். சரி, அப்போ ஒரு டீல். நீங்க எல்லாரும் சேர்ந்து அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி தரணும். என்னது பெரிய மனுஷா? நான் மொட்டை அடிச்சு கடுக்கன் போட்டுக்கிறேன். ஆனா
எனக்கு முடி வளர்ற வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஆ, அட டேய் ஒது வாங்குவ ராஸ்கல். நான் உன்னை நான் டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும். ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போற வழிய பாரு. ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் முடி வளர்ற வரைக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏய், நான்லாம் உன் வயசுல இருக்கும்போது 7 மொட்டை போட்டிருக்கேன் தெரியுமா? அப்பா, அப்ப இந்த மொட்டையும் சேர்த்து 8வது மொட்டையா அடிச்சுக்கோ. என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? டேய் அப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு மொட்டை அடிச்சே ஆகணும். எல்லாம் அந்த ரகுராம் பத்தியும் அந்த ஆளோட குடும்பத்தை பத்தியும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வசுந்தராவை எல்லாம் ரகுராம் மேல கொலைவெறி ஆகுற அளவுக்கு கொம்பு சீவி விட்டோம். அப்புறம் பார்த்தா பொட்டி பாம்பா அடங்கி ரகுராம் கிட்டே மன்னிப்பு கேட்டு அந்த நிலத்தை அவர் பேர்லயே எழுதி கொடுத்து போயிட்டான். இந்த அருந்ததி என்னோட ரத்தம். அவளும் அவங்கள வச்சு செய்வான்னு பார்த்தா நாம பண்ண தப்புக்கு அவ தண்டனையை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. ஆனா அதுக்காக நம்ம ஓஞ்சு போயிட முடியுமா என்ன? அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? அந்த ரகுராம் வீட்ல நாம சம்பவம் செய்யறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்ற? ஆமாமா, பார்வதி பையனுக்கு அவங்க குலதெய்வம் கோவில்ல வச்சு காது குத்த போறாங்களாம். அதுக்கான வேலையெல்லாம் நல்ல வேகமா மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் காதுக்கு வந்துச்சு. ஆனா இந்த பார்வதி நம்ம கிட்ட மூச்சே விடலையே.